இந்த மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதி நீங்கள் இதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆயிருக்கவே முடியாது. நாங்கள் வந்து வந்தாங்க இந்த மாதிரி வந்து ஜாதியுடன் கூடிய ஒரு அடையாள அட்டையை வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல கூட வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து அறிக்கை விட்டுருக்கிறீங்க. அந்த ஒரு அறிக்கையெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து திறமையே இல்லை. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வேற ஒன்றத்தை புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறீங்களே, இது வந்து எந்த ஒரு அதிரடி செய்திகள் ரெட் நியூஸ் தமிழில். ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரெட் நியூஸ் நிறுவனர் வாசு. இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாவேக அமைச்சர் வந்து செங்கோட்டையன் வந்து என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி, பிளட் குரூப்பு, ஃபோன் நம்பரு அதையெல்லாம் உட்பட ஆதார் கார்டு உட்பட வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு வந்து கொடுக்கறதுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு இது எதுக்காக உங்களுக்கு வந்து இப்போ தேவைப்படுது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் தேர்தலில் எவ்வளோ தூரம் வந்து அறிக்கை விட்டுருக்கிறீங்க. அந்த ஒரு அறிக்கையெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து திறமையே இல்லை. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வேற ஒன்றத்தை புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறீங்களே, இது வந்து எந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா, இதையெல்லாம் தெரியாமல் பண்ணுறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட வந்து யாரும் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை. பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து டிபிஐ இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏன் வந்து இன்னமும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, இது எதையும் நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மக்களுக்காக தான் நாங்கள் வந்து துணை நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கூட்டணி கட்சியில் அவங்க இருக்கிறதாலே என்னன்னு தெரியல, அவங்களே வந்து வாய் திறக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். தாவேக தொண்டர்லாம் இருக்கிறீங்களே, நீங்கள் எப்படி இதை வந்து ஏற்றுக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இதெல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு நினச்சி தான் வந்து இதெல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் இதை வந்து சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஓட்டு வாங்கியிருக்க முடியுமா? இன்றைக்கி வந்து விஜய் வந்து சிஎம் வந்து உட்காந்துருக்க முடியுமா? சிஎம் வந்து பொறுப்பேற்ற உடனே வந்து விஜய் சொன்னார். என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளை வந்து பொதுமக்கள் வந்து இவ்வளோ தூரம் ஓட்டு போட்டு நம்மளை வந்து சிஎம் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தாக ஜாதியை வந்து நம்ம உடைச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டார். இது எல்லாருமே பார்த்துருப்போம். நீங்கள் ஜாதியை உடைச்சிருக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இது நீங்கள் பண்ணுறது வந்து ஜாதியை உடைச்சிருக்குதுன்னு அர்த்தமா? ஐடி கார்டு கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு பேட்ச் போட்டு அது ஐடி கார்டில் ஜாதி நீங்கள் போட்டிங்கனாக்கா அது எப்படி நீங்கள் ஜாதியை உடைச்சதா வந்து அர்த்தம்? பெருசாக வந்து நீங்கள் வந்து ஜாதியை உடைச்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதி நீங்கள் இதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆயிருக்கவே முடியாது. நாங்கள் வந்து வந்தாங்க இந்த மாதிரி வந்து ஜாதியுடன் கூடிய ஒரு அடையாள அட்டையை வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னாங்க, ஒரு இடத்துல கூட வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கவே முடியாது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் மறந்து இன்னைக்கு வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் எதையோ ஒன்று பண்ணுறீங்க. அது எதுக்கு பண்ணுறீங்க, எதனால் பண்ணுறீங்க அப்படின்றதே நம்மளால் வந்து இப்போ எதையும் வந்து யோசிக்க முடியல அப்படின்றது தான். தேர்தலுக்கு அதை தான் சொல்கிறேன் மறுபடியும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைய இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி, அதில் இன்னும் ஒரு வாக்குறுதி வந்து இன்னும் முடிவாமல் போயிட்டே இருக்குது. விவசாயிகளுக்கு பண்ண விஷயந்தான் முழுசாக அந்த வாக்குறுதி வந்து நிறைவேறலை. தயவு செஞ்சு சொல்கிறோம், நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்காம கூட விட்டுடுங்க, இல்லை அதை செய்யாமல் கூட விட்டுடுங்க. அதை பாதியை வந்து செஞ்சு மீதி பாதி நிறுத்தினாங்க எல்லாருக்கும் கோவம் வரும். அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய போயிட்டு இருக்குதே தவிர, நீங்கள் வந்து இப்போ என்னன்னாக்கா நாங்கள் வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஜாதியுடன் கூடிய வந்து ஒரு அடையாள அட்டையை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்து பொருத்தமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். 10வது 12வது அப்படின்ட்டு ஒரு முதல்ல வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. பிரச்சனை வந்து ஸ்கூல் பசங்களுக்குள்ளே சண்டை போடுறது தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்றது தான். பள்ளிக்கூடன்றது எதுக்கான விஷயம்? பள்ளிக்கூடன்றது படிக்கிறதுக்கான விஷயம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஜாதியை வந்து போட்டு திணிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அது பசங்க படிக்கிறதுக்கான விஷயமா, பசங்களுக்குள்ளே சண்டை போடுற விஷயமா? என்ன நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தான் வந்து இது மூளை வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றது ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயந்தான். நீங்கள் பண்ணுற கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயந்தான். பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்எஸ் செய்கிற வேலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏற்கனவே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி சான்றிதழ் அப்படின்னாக்கா எங்கே வந்து அதை வந்து கேட்பாங்க, அதோட அடிப்படை எங்கே இருந்து வரும், அது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கூடங்களில் வந்து பயன்படுத்துவாங்க. அதை வந்து யாரும் வந்து வெளிப்படையாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தமாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கன்னு சொன்னாக்கா அங்கே இருக்கிற ஆசிரியர் வந்து வாங்கி வச்சுக்கோங்களே தவிர இன்னார் ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வராது. அப்படி வந்து இந்த விஷயம்லாம் ஏற்கனவே வந்திருந்தா இந்நேரம் தமிழ்நாடு வந்து ஏகப்பட்ட வந்து கலவரத்தை உண்டு பண்ணியிருக்கும், மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் நிறைய ஆகியிருக்கும். அதனால தான் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஏற்கனவே வந்து பண்ணாமல் இருக்காங்க. இப்போ நீங்கள் பண்ணுற விஷயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்த தூண்டுதல் பண்ணுற போல தான் இருக்குது. ஒரு ஜாதி வந்து வெளிப்படையாக போடணும் அப்படின்னா அது எப்படி அதை ஏற்றுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம்.
வெளிப்படையாக போட்டால் என்ன ஆகும்? பசங்களுக்குள்ள சண்டை வருமா வராதா? நீ வந்து இந்த ஜாதி பொதுவாக சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு ஒரு எம்பிசி ஒரு எஸ்சி அப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, ஏற்கனவே கடந்த காலங்களில் பார்த்தினாலே ஒரு பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு சொன்னாக்கா அந்த கேஸ் முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியும். நீங்கள் படிக்கிற பசங்களுக்கு இப்போவே வந்து ஜாதி அங்கே வந்து காட்டினீங்கன்னு சொன்னாக்கா அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாகும் பசங்களுக்குள்ள. அப்புறம் எப்படி வந்து பசங்க வந்து படிக்க முடியும்? நீங்கள் பசங்களை வந்து படிக்கிறதுக்கான வேலை வந்து இந்த வேலையை வந்து செய்யலை. அங்கேருந்தே நீங்கள் ஜாதி வச்சு உடச்சி, அதான் ஏற்கனவே சொன்னதான், ஜாதி கலவரம் மத கலவரம் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறதுக்கான வேலையை தான் நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஸ்கூல்லேருந்து தான் சொல்ல வரோம். இன்றைக்கி நீங்கள் 10ஆவதுன்னு சொல்லிங்க, 12ஆவதுன்னு சொல்லிங்க, அடுத்தது 5ஆவதுன்னு சொல்லிங்க, அப்புறம் 1ஆவதுன்னு சொல்லிங்க. இந்த ஜாதி மதத்தை உண்டு பண்ணுற வேலை வந்து ஆர்எஸ்எஸ் தான் பண்ணுமே தவிர இது வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் திரும்ப திரும்ப அதை தான் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத நாங்கள் ஏற்கனவே பல தடவை சுட்டி காட்டிக்கின்னு இருக்கிறோம். நீங்கள் அதே போல் வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்றது தான் நாங்கள் வந்து ரெட் நியூஸ் சார்பாக வந்து கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருடைய கண்டனங்கள் இருக்கிற போலையும் இந்த ரெட் நியூஸ் செய்தியாளர்கள் எங்களுடைய முழு வந்து கண்டனங்கள் வந்து அதிகமாக வரும் அப்படின்ற விஷயத்த இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கின்னு, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஎம்க்கு எங்களுடைய செய்தி மூலமா நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக விடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கிறோம். மிக்க நன்றி.